ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று பண்ண அனலைஸ் படி பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ நேற்றே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் வந்து நல்லா ஹெவியாக வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு வந்து மறுபடியும் ஒரு சின்ன வந்து கேப் அப் எதுவும் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக செல்லர் தான் உள்ளே வருவாங்க. செல்லர் மார்க்கெட் கீழே கொண்டு வந்து க்ளோசிங் வைப்பாங்க. ஸோ பையிங் சைடு வந்து போகிற பட்சத்தில் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் வந்து நடக்கட்டும். நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மூவ்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு இன்சைடு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம், மார்க்கெட்டில் வந்து ஒரு கிரீன் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது எதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், மார்க்கெட் இப்போ எங்கேருந்து ஃபால் ஆகி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே 24,200 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதோட ப்ரீவியஸ் லெவல் இது 24,800. ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வந்துட்டு திரும்பவும் மேலே போயிட்டு திரும்பவும் இதை பிரேக் அவுட் படுத்து வரும்போது இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதையும் வந்து இப்போ மேஜர் லெவலாக இருக்குது. இந்த லெவலை ஒரு வேளை பிரேக் அவுட் பண்ணி போகணும் அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து கிடைக்கணும். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்த ஒரு வேளை மறுபடியும் இன்சைட் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்கனால இந்த இடத்த அகைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து போகுது அப்படின்னா அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ட்ரையல் பண்ணிவிட்டு லாங்கில் எடுத்தவங்கள நான் சொல்கிறேன். ஸோ வந்து நான் மேக்ஸிமம் வந்து இந்த வீக்லி மந்த்லிலாம் பொசிஷன் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை மாற்றிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மறுபடியும் வந்து திரும்பவும் வந்து இந்த லோ வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு எப்போவும் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு போயிட்டுருக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து சி சைடு பி சைடு ரெண்டுலேயும் என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, காலையில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சு. நான் ஓப்பன் ஆனோடனே இமீடியட்டாக உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா மேலே போகும், மேலே போகிறது நல்லது. அப்படி மேலே போணுச்சுன்னா இமீடியட்டாக வந்து அங்கே எங்கே நமக்கு வந்து ஏதாவது லெவல் வந்து கிடைக்குதோ அந்த லெவலில் வந்து மார்க்கெட் கீழே வரணும். கரெக்டாக இந்த லெவலில் பாருங்கள் ஒரு இன்வெர்டட் ஹேமரும் ஃபார்ம் ஆனிச்சு. அதே போய் 5MA நமக்கு செட் ஆனிச்சு. ஒரு ரெண்டு விதத்துலேயும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டு நேற்று மார்க்கெட் வந்து எங்கே க்ளோசிங் வச்சோ, இதான் க்ளோசிங் பேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். எங்கே க்ளோசிங் வச்சுச்சோ அந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து பையிங்கான கேண்டில் வந்து மேலே போய் வச்சிருச்சு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் வந்து எக்ஸ்பிரி வேறு இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த மாதிரி கேப் அப் வந்து ஒரு வேளை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சைடாக செல்லிங் வந்து பண்ணிட்டு இருந்தவங்க சி சைடு ஃபுல்லாக, இன்னொரு சைடு வந்து நேக்கடாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக வந்து கீழே இந்த லெவலாக வந்து செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து பிஇ வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த லெவலை வந்து மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் வந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் நடக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு விதத்தில் வந்து இங்கே வந்து குவான்டிட்டி வந்து ஆடாயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல பையர் ஆடாயிருப்பாங்க. இவ்வளோ பெரிய இதை ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணனால இந்த லெவலை தாண்டவும் இல்லை பாருங்கள். ஸோ இது கீழே வந்து செல்லர் வந்து அவங்க குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ எப்போ இந்த லெவலில் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு வந்து பையிங் சைட் ட்ரேட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 23,800 லெவல். இந்த 23,800 லெவலை வந்து மார்க்கெட் நாளைக்கு எப்போ தாண்டுதோ ஸோ அப்போ வந்து திரும்பவும் வந்து ஒரு பையிங்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 50 மினிட்ஸ் கேண்டில் போய் இந்த லெவலை தாண்டி மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டு திரும்ப இது கண்டினியூட்டி மேலே போணுச்சு அப்படின்னா 23,900 லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எதனால் வந்து இந்த லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு டைமும் வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரும்போது இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து மார்க்கெட் இவ்வளோ நாளாக வந்து இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா, எப்போ இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சோ அப்போவே அது என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரெஸ்ஸாக வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோனை 23,800 லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா 23,900 லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ என்னன்னா நியூ ஜோன் ஆல்ரெடி செல்லிங்கை மிஸ் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே எங்கேனாலும் வந்து செல்லர் மறுபடியும் உள்ளே இன்வால்வ் ஆகி மார்க்கெட்டை திரும்பவும் கீழே கொண்டு வந்தாங்கன்னா ஒரே பிரேக் அவுட் கொடுத்து கீழே வரைக்கும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஸோ பையிங் மார்க்கெட்னாலும் மேலே போதுனாலும் ஃபுல்லாக பையிங்காக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி லெவல் சொல்லியிருக்கேன் 24,200 லெவலை வந்து கிராஸ் பண்ணாமல் ஃபுல் பையிங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஃப்ளோவில் கொஞ்சம் பையிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இதுலேயும் நமக்கு ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் இருக்கனால இமீடியட்டாக அதுக்கான செல்லிங்கான மார்க்கெட் கிடச்சிச்சின்னா அதோட கண்டினியூட்டியை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஓகே. இப்போ கீழ பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இந்த 23,680 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லெவல தாண்டி மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா, இமிடியேட்டா வந்து கீழ போக ஆரம்பிச்சுரும். அதாவது மார்க்கெட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. மேல வந்து மார்னிங்கே வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் அவுட் குடுத்து போகுதுன்னா, இமிடியேட்டா ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கணும். ஏன்னா 5 மினிட்ஸ்ல வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு 50 மினிட்ஸ்ல வந்து கேண்டில வந்து கீழ க்ளோசிங் வச்சுரும். அதுக்கப்புறம் சடனா வந்து மார்க்கெட் கீழ வரதுக்கு கூட வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கும். அதனால தான் பையிங் சைடு வந்து இன்னும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வைக்காம மேலே வந்து பையிங்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. பட் கீழே வந்து செல்லிங்கான மார்க்கெட் தான் நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா செல்லிங் சைடு பிஇ பை பண்ணலாம். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, இமீடியட்டாக இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 23,500 இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து சின்னதாக பவுன்ஸ் பேக் ட்ரை பண்ணுவாங்க. செல்லர் வந்து விடாத பட்சத்தில் அங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப ஃபாலோ வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் நம்ம செல்லிங் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்த தாண்டி கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் பையிங்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து தேவையில்லாமல் லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து அது அடுத்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோன்னு மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு என்ன பண்ணணும்னா இன்னுமே கொஞ்சம் மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த இடத்துலையே ஹோல்டு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 மேலே இந்த பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட் 12 மேலே எடுக்குது அப்படின்னா நம்ம தைரியமாக வந்து நல்லாவே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ரொவைட் பண்ணி இங்கே வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட் ஸ்டாப் இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரிஸ்கியாக தான் போகும். ஏன்னா வந்து இந்த கன்சல்டேஷன் பத்தாது. இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக கன்சல்டேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் பையிங் சைடு கொடுத்தா கூட ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ இந்த மூவ்மெண்ட்டே இன்னும் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தா நல்லா தைரியமாக வந்து பையிங்கான ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் செல்லிங்கான ட்ரேடை வந்து நல்லா தைரியமாக வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? கீழே பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ட்ரேடு வந்து எடுக்கணும். ஸோ வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம சக்ஸஸ் வந்து ரீச் பண்ண முடியாது. ஆனால் டெய்லி நீங்கள் மார்க்கெட்லேருந்து என்ன கற்றுக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் வந்து உங்கள் நாலேஜை வந்து ஷார்ப் பண்ணி வைக்கும். இந்த ஃப்யூச்சரில் வந்து சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் வந்து பெஸ்ட் வழி. ஓகே. இப்போ இந்த நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நாளைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நிஃப்டியில் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து மார்க்கெட் வந்து அங்கே ஸ்ட்ரைக்கு வந்து ஒரே இடத்துல கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே ப்ரைஸோட பிஹேவியர் பண்ணுங்கள். ஒவ்வொரு லோவையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல இங்கே வந்து இப்போ பையர் ஆட் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு அப்படியே பிஇக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பாருங்கள், பிஇயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, மேலே போன மார்க்கெட் கீழே வந்துச்சு. கரெக்டாக இந்த ஒரு ஜோனு தான், இந்த ஒரு ஜோனுக்குள்ளே தான் வந்து கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி நடக்கிற பட்சத்தில் என்ன அர்த்தம்னா இப்போ பிஇயில் வந்து இங்கே வந்து பையர் ஆட் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த லெவலுக்கு கீழே வந்து இவங்க இங்கே ஸ்டாப் லாஸை ப்ரொவைட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த ஃப்ளாட்டில் எங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, இந்த ஸ்டாப் லாஸ் ஏரியாவை அவங்களுக்கு தொடாத வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் இது கண்டினியூட்டி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிசி ப்ரைஸ் ஆக்ஷன் இவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நமக்கு அங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது தாராளமாக அதுக்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சிஇ சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஸோ சிஇ சைடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாராவது ப்ரைஸ் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்க 23,700 லெவல். ஸோ அந்த லெவலை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ஏதாவது நடந்திருக்கானா, எதுவுமே நடக்கலை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு கேண்டில் ஹை வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹையை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே கிராஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்படியே பெருசு பண்ணிடுறேன். இப்போ இந்த 150 லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 150 லெவலை தாண்டி இங்கே போய் கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கணும், பையிங்கான கேண்டில். அப்போ தான் இங்கே ஒரு 30 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் அங்கே 100 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அப்போ அதை கேட்ச் பண்ணுறதுக்கான வழி வந்து வைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிடும். அப்போவே தெரிஞ்சிடும் நமக்கு அதுக்கான ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படியே வாங்க, இப்போ மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸாக வந்து இங்கே என்ன நடந்திருக்கு, எப்போ பையிங் நடந்திருக்குன்னா இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு பையிங் நடந்திருக்கு இங்கே பார்த்தீங்களா? ஸோ 31 டிசம்பரில் ஒரு பையிங் வந்து நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 23,500 லெவல் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட 24,200 லெவல் வரைக்கும் போயிட்டாங்க. போன வேகத்துக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பையர் ஆடான இடம் பார்த்தீங்கன்னா 23,500 தான். ஸோ 23,500 போய் அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் நேற்று எங்கே க்ளோசிங் வச்சுச்சோ அந்த ஜோனுக்குள்ளே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து இதை தாண்டி கீழே வந்துச்சானா வரல. ஸோ இந்த இடத்த வந்து இன்னும் வந்து அந்த லாங்கில் இருக்க இடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே சின்னது பண்ணுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில்
நம்ம என்னைக்கு வந்து பையிங் இங்கே ஆரம்பிச்சிச்சோ இந்த ஜோனில் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா பையிங். ஸோ இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து இந்த 31 டிசம்பரில் ஆரம்பித்தாங்க, இங்கே இருந்தால் மேலே போக ஆரம்பிச்சிச்சு, திரும்ப இந்த ஜோன் நியர்பை வந்திருக்கு, இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுக்கல பாருங்கள் இன்னும். ஸோ இதுதான் சொல்கிறேன். ஸோ வந்து நாளைக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்காம திரும்ப இங்கேருந்து தாண்டி போகுது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம சிஇக்கான ட்ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நாளைக்கு இந்த ப்ரைஸை வந்து இது பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னும் போதே நம்ம தைரியமாக வந்து சிஇக்கான ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த இடத்துல போய் தேவையில்லாமல் சிஇக்கான ட்ரேட் எடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஸோ பிஏ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஒருவேளை மறுபடியும் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிருச்சு ப்ரைஸ் அப்படின்னா மறுபடியும் இந்த ஜோனை தாண்டி கொண்டு போய் மேலே கேண்டில் க்ளோசிங் வைக்காமல் வேறு எந்த இடத்துலையும் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தாக போயிடுச்சு. இந்த பேங்க் நிஃப்டியை மட்டும் உடனே பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் கிட்டத்தட்ட இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஹிட் ஆகி திரும்பவும் கீழே வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம நிஃப்டியில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குது. மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மேலே போயிட்டு எந்த ஜோன்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தாங்களோ இது பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி இந்த ஜோன் நியர்பை வந்துட்டாங்க, இன்னும் நிஃப்டி இந்த ஜோனை போய் டச் பண்ணவே இல்லை. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னா நிஃப்டி வந்து ஒரு வேளை இந்த இடத்த லைட்டாக தாண்டி கீழே வராங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்லா ஃப்ளோவில் கீழே வந்துடுவாங்க. ஏன்னா இது ஒன்று தான் அதுங்களுக்கு கடைசியாக இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நிறைய பார்த்து வச்சுருக்கோம். ஸோ வந்து மூவ்மெண்ட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ஜோனில் தான் கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஜோனில் வந்து எப்போ பிரேக் அவுட் கொடுத்தாலும் நல்ல ஒரு ஃபால் வந்து பேங்க் நிஃப்டியில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டியில் எதுக்காக சிஇ சைடு ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கனால சிஇ சைடு வந்து ட்ரை பண்ணுறோம். பட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல்லிங் சைடு மட்டும் கண்ணை மூடிட்டு எப்போ நமக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் வந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 58,700 லெவலை தாண்டாமல் சிஇக்கான ட்ரேட் வந்து இப்போதைக்கு எடுக்க வேணாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஜோனுக்குள்ளே இன்னும் 2 நாளாச்சும் ஒன்று கன்சல்டேஷன் நடக்கணும். ஸோ இந்த ஒரு நாள் இன்னொரு நாள் நல்லா கன்சல்டேஷன் நடந்துட்டு திரும்ப இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிஇக்கான ட்ரேடில் எந்த ஐடியாவும் கிடையாதுங்க. ஸோ ஒன்லி செல்லிங் சைடுக்கான ட்ரேட் வந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணி கீழே வந்து மூவ்மெண்ட்டை வந்து கேட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.